அறிவே உன் பெயர்தான் அம்பேத்கரா, அறமே உன் குணம்தான் பீமாராவா. அறிவே உன் பெயர்தான் அம்பேத்கரா, அறமே உன் குணம்தான் பீமாராவா. அண்ணலே உன் லட்சியம் விடுதலையா, அண்ணலே உன் லட்சியம் விடுதலையா. உயிரே எம் உணர்வே எங்கள் முகவரி நீதானையா. அறிவே உன் பெயர்தான் அம்பேத்கரா, அறமே உன் குணம்தான் பீமாராவா. நமக்கு 2 கண்ணா அதுக்கு 16 கண்ணா அவருக்கு பாத்துக்கிறோம். நான் வந்து குளமங்கலத்தை சேர்ந்தேன். குளமங்கலத்துல என்னை கட்டினார் ஐயனார். அவங்க ஐயனார் சம்பந்தப்பட்டவங்க. எங்களுக்கு குலதெய்வம் ஐயனார். அவர் பாத்துக்கிறது மட்டும் பேசுறேன். சரி, கவலைப்படாதீங்க. நான் ஹைகோர்ட்ல வக்கீலா இருக்கேன். இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில திருமாவளவன் இருக்காருல தலைவர், அந்த கட்சியில துணை பொதுச்செயலாளர் இருக்கிறேன். இவங்கெல்லாம் எல்லாருமே பொறுப்பாளர்கள் தான். நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக இருக்கோம், கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. தலைவர் முதலமைச்சரை சந்திச்சு நம்ம விஷயமா பேசியிருக்காரு. ஏற்கனவே மீண்டும் பேசணும்னு சொல்லியிருக்காரு. இந்த நிவாரணங்கள் எல்லாம் வரும். அதே சமயத்துல வழக்கு விஷயங்கள்லாம் நம்ம கட்சி சார்ந்த வழக்கறிஞர்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. வழக்கான எனக்கு வீடு கட்டி பையன் முதல்ல இந்த இடம் வாங்கி சமைச்சு பிறந்த இடம், அதுக்காக நான் போராடிட்டேன். ஏன்னா வச்சுட்டாங்க என் பையனுக்காக. ஒரு ஒரு உயிரை இருந்தவன் என் பையன், ஒரு பையன், அதுக்காக நான் போறேன். வேற ஒண்ணு நம்மளாம் என்ன ஒண்ணு போனாங்க சொல்லுங்க, என்ன ஒண்ணு போனாங்க, ஒண்ணும் இல்லை. அது மாதிரிதான் நம்மளோட பையனுக்காக அந்த மாமாயி வாசல்ல ஆளுக்கு உட்காந்து அந்த மாதிரி வர்றவங்கிட்ட கூப்பிட்டுருக்கேன். அவ்வளவுதான். பையன் திருச்சி பயம் படிக்கிறா. அவங்க சித்தப்பா படிக்க வைக்கிறேன். ஒரே பையனா? 2 பொண்ணு இங்க 2 பொண்ணு நல்லா படிச்சிருக்காங்க. அது வெளியில எங்க வீட்டுக்கார வெளியில இருந்தால பிள்ளைங்க இங்க போல இருந்தா இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருந்ததுனால நல்லா படிக்க வச்சுட்டாங்க. இப்ப அவரு ஐயா தான் வெளிநாட்டுல இருந்தாரா? தெருவுல இருக்கு நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போவாங்க. இங்க எல்லாம் இப்ப பசங்க எல்லாம் இப்ப இருக்கிறாங்க. என் தம்பி 8 மாசம் வாத்தியாரு, என்னோட கூட பண்ண தம்பி. எங்க அம்மா சாகையில நான் எனக்கு 9 வயசு வச்சா அவ்வளவு கஷ்டப்பட்டு இல்ல ராஜேந்திரன் 8 மாசத்து வாத்தியாரா இருக்கிற. நான் பிறந்தது இங்க. எனக்கு பிறகு 5 பேர் என்ன வந்தோடனே எங்க அம்மா சாகையில 6 மாச பிள்ளைய விட்டுட்டு போனாங்க. அவன் திருப்பூர்ல இருக்கிறேன். அவ்வளவு பேரை காமந்து பண்ணி இந்த ஊருக்குள்ள இருந்து வாழ்ந்து காட்டணுங்கிறதுக்கு நான் தம்பிகளுக்காகத்தான் நான் இங்க இருந்து வாழ்ந்தது. அதனால நான் கேட்டுக்கொள்ள சார் நல்லா தான் இருக்கும்.
ஆனா என் வீட்டை தான் எடுத்துட்டாங்க. வேற ஒண்ணும் இல்லை. பார்க்கலாம். தலைவர் வந்து பேசுவாரு. கேஸ்னு போட்டிருக்கோம். நமக்கு ஒரு சட்டம் இருக்கு, வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு சொல்லியிருக்கு. அதுல வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டா புதிய வீடு கட்டி கொடுக்கணும், அதுவும் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கணும்னு சட்டம் இருக்கு. அந்த சட்டப்படி உங்களுக்கு வீடு கண்டிப்பா உண்டு. அரசாங்கத்துக்கிட்டையும் பேசி அந்த நிவாரணங்களை நம்ம பெறுவோம். கவலைப்படாம இருங்க. நாங்கெல்லாம் உங்களோட இருக்கிறோம். நாங்கெல்லாம் உங்க பிள்ளைங்க தான், கவலைப்படாம இருங்க. தலைவர் இருக்காங்க, திருமாவளவன் அண்ணன் இருக்காங்க, அவங்களும் வந்து விட மாட்டாங்க நம்மள. அவங்க சார்பா நாங்க கவலைப்படாம நான் நீங்க தம்பியில வளர்த்தேன், அது மாதிரி என் பிள்ளைய நீங்க நிச்சயமா பாத்துக்கலாம். கவலைப்படாம இருங்க. கம்பு அங்க அந்த பக்கம் விட்டு குத்துலாம். அந்த வீடு தானே எடுத்தாச்சு. அது இங்க வீட்டுல இருக்காங்க. அந்த கம்ப உள்ள விட்டு குத்திருக்காங்க. யாரு போய் ஒளிய முடியல. இந்த பக்கம் தொட்டில குழந்தை இங்கிட்ட இருந்து இப்படி குத்திருந்தாங்க இந்த டைரக்ஷன். அப்படியே உள்ள வச்சு குத்தி கம்பு அப்படியே திருப்பி முடியும். இந்த கம்பு தான் இதே கம்பு அப்படியே இருக்கு. பார்க்கறதுக்காண்டி அப்படியே வச்சிருக்கீங்க சார். நீங்க இந்த அளவுக்கு தெரியல. குழந்தைங்க தொட்டில இருந்துச்சா? இந்த சைடு தான். அங்க பெண்கள் யாருமே ராஜேந்திரன்னா மளிகை கடையில பேரவரங்கள்ல பாக்குறாரு. இந்த ஜன்னல் வழியா நான் பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கூட்டி வந்துச்சு. இது அடுத்த நோக்கியெல்லாம் இந்த வழியா பாத்துக்கிட்டேன். இந்த கண்ணாடி அடிச்சுல மூஞ்சில கிளாஸ் போட்டு கண்ணுக்குள்ள உங்களுக்கா? அதனாலதான் சார் அட்மிட் ஆயிருந்தேன். கண்ணாடிக்குள்ள கண்ணுக்குள்ள போயிருக்கு. இப்ப கண்ணு பார்வை எப்படி இருக்கு? பார்வை நல்லா தெரியும் சார். உருட்டல் இருந்துச்சு. ஒரு வாரமா நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு கண்ணு மட்டும் லைட்டா அந்த பக்கமா உருட்டல் இருக்குதா? உங்க பேர் என்ன சொன்னீங்க? பிரியங்கா. எத்தனை பேர் நம்ம வீட்டுல? எங்க வீட்டுல மொத்தம் பொண்ணு மாமனாரு எல்லாம் ஒரே வீட்டுல இருக்கு. உள்ள எத்தனை வயசு? 3 வயசு. இந்த பொண்ணுங்க தான் வீட்டுக்கு வச்சுங்க சார். குழந்தைய 2.5 வயசு. அந்த கம்ப குத்திருக்காங்களா? இந்த ஜன்னல் உடைச்சாக்கல அந்த ரூம் உடைச்சிருவாங்க போய் தூக்குறதுக்கு உடைச்சிட்டாங்க. ஆனா பிள்ளை தொட்டிக்குள்ள கிடந்ததுனால சேர்த்து பார்த்து எடுத்துட்டாங்க சார். ஃபுல்லா கண்ணாடி துணி சார். பாருங்க பையன் படுத்திருந்தாப்ல குழந்தை வீட்டுக்காரர் என்ன வேலை பாக்குறாரு? என் வீட்டுக்காரர் வெளியில இருக்காரு சார். அவங்க வீட்டுல இல்ல, வெளிநாட்டுல இருக்காங்க. சொல்ல கூட இல்ல. எங்க ஸ்கூட்டி வண்டி எரிஞ்சு போச்சு. அவர் பேரு வீட்டுக்காரர் பேரு பார்த்திபன். பதில் சொல்ல முடியல. கிளம்பி வந்துட்டு அந்த பிரச்சனை அவர் மாட்டுக்கு இருக்கட்டும். அவர் இருக்கட்டும். சார் ஒரு வண்டி எரிச்சுட்டாங்க. ரோட்ல எரிச்சு பெரிய ஸ்கூட்டி ஊதா கண்ணாடி என்ன இழப்பீடுங்கிறது குறிச்சிட்டு போனாங்களா? யாரு குறிச்சா? நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். எங்க வீட்டுல உள்ள சொன்னாங்க. போலீஸ் தரப்புல நான் வந்தோம் அன்னைக்கு. போலீஸ் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து தம்பி நான் அதெல்லாம் பார்த்தேன். ஆனா வண்டியை வந்து ஸ்டேஷன் போயிட்டு போயிட்டாங்க சார். ஸ்கூட்டி வந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க ஒரு வழக்கறிஞர் டீம் நாங்க எழுதிருக்கோம். என்னென்ன இழப்பீடு எழுதிருக்கோம். இங்க உள்ள வண்டி எல்லா வண்டி 6 வண்டி நம்ம தான் 6 3 வண்டி அடிச்சிருக்காங்க. 3 வண்டி உடஞ்சு அங்க ஒரு வண்டி நான் வீட்டுல ஒரு வண்டி உடஞ்சு எல்லா வண்டி ஸ்டேஷன் தான் யார் யார் வீட்டுல எழுதிருக்கோம். வண்டியோட மதிப்பு. ஆமா
அழகிரி சார் நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாவே இது பண்ணி 10 மணி தான் எத்தனை மணிமா இருக்கும் வந்தது? நான் வந்து கோயில இருந்து வந்து 8 மணி 8:15 கோயில் திருவிழா தேரோட்டம் பார்த்துட்டு அப்ப விருந்தாளியெல்லாம் வந்திருந்தாரு. அதெல்லாம் கொஞ்ச நேரம் கட்சியை பார்த்துட்டு ஒரு 8:15 சார் நான் வரையில. அப்ப அதுக்கு முன்னாடி சண்டை நடந்துருக்கீங்க. நான் சரி இனிமே வரமாட்டாங்க நெக்ஸ்ட் அசால்ட்டா 2 வண்டி இவங்க போட்டுட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து வீட்டுல வண்டி எல்லாம் நொறுக்கி போட்டு இருக்காங்க. அப்ப எங்க வீட்டை சேவாரம் பண்ணல. அது கடைசியா ஃபைனலும் நாங்க எங்களை அடிச்சு நோக்கப்போ வந்து 3வது ரவுண்டு சார். அதுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து சண்டை நடந்திருக்குண்ணே. ஒயின் ஷாப் இருக்காங்கண்ணே. போயிட்டு வந்துட்டு உள்ள வந்திருக்காங்கண்ணே. 3வது ரவுண்டு தான் 3வது ரவுண்ட் தான் கொடுத்துனது. சரி இதான் பிரச்சனை முடிஞ்சிச்சு இங்க வரமாட்டான்னு வண்டியை போட்டு இவனதான் சார் இவனை நிக்கல. அவங்க ஒரு போலீஸ் இருந்தாரு அவரையும் காணும். அப்புறம் போலீஸ் இருந்தாரா? ஒரு போலீஸ் வந்து நான் வண்டி இறக்கல எங்க இந்த வீடு தான் சார் தெரியும் சார். இந்த வீடு தான் சரி போமா அப்படின்னா சரி வண்டி உள்ள வச்சுட்டு சாயெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரே சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிச்சு. அப்பவே சரி என்னடா இறச்சி கேட்க நின்று பார்த்தா நிறைய பேர் அது கணக்கு இல்லை. நாங்கள் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். சரி வெளிச்சம் தெரிஞ்சா வீடு தேடி வந்துருவாங்கட்டு எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு நின்னோம். போயிடுவாங்கன்னா நான் கதவை திறந்து பார்த்து வச்சுட்டு நின்னேன். ஆனா அவங்க போல டக்குன்னு இந்த வீட்டை பார்த்தாக்கல இறக்கி அடிச்சு அப்புறம் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டி இன்னொரு கீழே பார்த்ததுதான் எனக்கும் அடிபட்டது. மாமியா எல்லாரும் காப்பாத்தாங்கன்னு கத்துறோம். எங்க ஊருக்குள்ள இருந்து ஒருத்தோட வர முடியல. அல்ல எங்க அப்பா ஒரு ஆள் மட்டும் இருந்தாரு. என் தங்கச்சி என் குழந்தைய மாமியா நானும் எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ள தான் கதவை சாத்திட்டு டாப்பா போட்டு நிக்கிறோம். அப்பாவுக்கு 55 வயசு. அவங்கள்ட்ட வண்டியும் தூக்கி அங்கே வீசிட்டாங்க. ஆனா அதுக்கு அவ்வளவு சேதாரம் இல்ல. புது ஸ்கூட்டி தீவுல இருக்குங்களா? தீவுல சார். இன்னொன்னு வந்து இன்னொரு வண்டி மாமனாருக்கு பெரிய வண்டி எரிச்சுட்டாங்க. எரிச்ச வண்டி ஹீரோ ஹோண்டா ஸ்கூட்டி மண்டை மட்டும் தானே கிடந்துச்சு. லைட் எரியுது மண்டை மட்டும் தான் கிடந்துச்சு. எல்லாமே அடிச்சிட்டாங்க. உங்க பேர்ல புகார் கொடுத்துருக்கீங்களா? தனி புகார் இதுல வந்து வாங்கிக்கிறேன் சார். ஸ்டேட்மென்ட் வாங்கலாம். தனி புகார் என்னன்னு சேதாரம் என்னென்ன சேதாரங்கிறதெல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா எழுதிக்கிட்டாங்க. ஸ்டேஷன்ல போய் தனிப்பட்ட முறையில எழுதிருக்காங்க. சரி நம்ம வக்கீல் குரூப் வருவாங்க. தனித்தனியா புகார் வந்து எடுத்து கேட்பாங்க. அவங்க நீங்க கொடுத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம நீதிமன்றத்துல போட்டு இதெல்லாம் வாங்கிடலாம். புது என்னென்ன இழப்பீட என்ன உட்பட சொல்றேன். எல்லாத்தையும் புதுசாவே நம்ம வந்து கிளைம் பண்ணி நமக்கு அதுக்கான சட்டம் இருக்கு. தருமபுரியில அப்படியே அடிச்சு கொடுக்கும் பொழுது நம்ம தான் கேஸ் போட்டு 7 கோடி ரூபா 33 லட்சம் ரூபாய் வாங்கி. கவலைப்படாதீங்க. தலைவர் சார்பாக வந்திருக்கு. நான் ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா இருக்கிறேன். நான் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில துணை பொதுச்சா இருக்கிறேன். தலைவர் சொல்லிதான் வந்திருக்கோம். தலைவர் அண்ணா திருமாவளவன் அண்ணா இருக்கார்ல, அவரு சார்பாக வந்திருக்கோம். கவலைப்படாதீங்க. அண்ணன் இருக்காங்க. நம்ம போராட்டமா அறிவிச்சிருக்கிறோம். புகார் விஷயமும் பார்த்துட்டு இருக்கிறோம். முதலமைச்சரையும் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. முதல் கட்டமும் பேசியிருக்கிறாங்க. அடுத்த கட்டமும் பேசுவாங்க. இது ஒரு பக்கம். சட்ட நடவடிக்கை ஒரு பக்கம். சட்டப்பூர்வமாகவும் நம்ம வந்து நம்ம என்ன இழப்பீடோ அதுக்கு வந்து நம்ம பெற்றுக்கலாம். எந்த இழப்பீடை பற்றி கவலைப்படாதீங்க. தைரியமா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க. பார்த்துக்கலாம். இனி இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு நம்ம விட மாட்டோம். கவலைப்படாதீங்க. தைரியமா இருங்க. கைது பண்ணிட்டாங்களா? பேசிட்டாங்க. அந்த பையன் செய்து தலைவர் அனுப்பி வந்திருக்கிறாங்க. துணை பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் கட்சியோட துணை பொதுச்செயலாளர் ஒன்னும் ஆவாது. கவலைப்படாது. இல்ல நல்லா இருக்கிறாரு. அவங்க கவலைப்பட வேண்டிய பெயில் எடுத்துக்கலாம். முன்ஜாமீன் எடுத்துக்கலாம். என் பிள்ளைய மட்டும் கவலைப்படாது. எல்லாம் போனாலும் போயிட்டு போகுது சார். என் பிள்ளைக்கு மட்டும் பாதுகாப்பு வேணும். 3 பேர் டாக்டர் மணிமணி அதுவும் பிள்ளைதான் கொஞ்சம் எடுத்துக்கலாம். கவலைப்படாதீங்க. தலைவர் அனுப்பிதான் வந்திருக்காங்க. அந்த திரும்ப ஒரு வாரமா போலீஸா அவனை நாங்களாம் போய் கூப்பிட்டு விழுந்து அனுப்பி
உள்ள போனா எனக்கு எடுத்துட்டு ஆமா பேர பிள்ளைங்க போயிடாத அடைச்ச அந்த கதவை பாருங்க கண்ணு உடச்சு அம்மா வீடு கண்ணாடி ஜன்னல்லாம் உடைச்சிட்டாங்க காரை உடைச்சிட்டாங்க நல்லா பாருங்க பின்னாடி காலப்புல கல் எல்லாம் தூக்கி போட்டாங்க பையன் ஆறு வாங்கி கட்சியில இருந்து பொறுப்புல இருந்து கார் வாங்கி ஓட்டுறாங்கிற ஒரு வெறி அதனாலதான் இவ்வளவு வேகமா செய்ய முடியும் மக ராஜாக்கு பேர பிள்ளை சின்ன பிள்ளை 3 வயசு ஆமா சார் கதவை சாப்பிட்டு வந்து பாருங்க அம்பேத்கர் யார் வச்சா கூட எல்லாருமே அம்பேத்கருக்கு கட் அவுட் வைப்பாங்க இந்த கட் அவுட் வந்து ரெண்டு கூட இங்க இருந்துச்சு அம்பேத்கர் நகர் திருவள்ளுவர் நகர் யாரு அந்த கூட விருந்தாடி வாங்க வந்தது ஆமா சார் நம்ம வீட்ல கதவை சாத்திக்கிட்டு அந்த பாருங்க கதவுல அடிச்ச கல்லு அதனால இந்த ரூமுக்கு வந்துட்டாங்க அதுக்குள்ள வரல இதுல வந்து இந்த பாருங்க இந்த கதவு நல்லா கூட்டிட்டேன் சார் நான் அந்த கதவுல அதான் அது மட்டும் சாத்திக்கிட்டு இருந்தேன் ஆமா அதனால கல் அடிச்சு வாங்க இதெல்லாம் கம்பை கம்பியால அடிச்சு இது இந்த ரூம்ல அதுக்குள்ள வரல 3 பேர் சார் அந்த வீடியோ கட்டை காடு கல்லு சாக்குல கல்லு பேர் பார்க்க குடிக்கும் ஒரு ஆரம்பரமா ஒரு திருவிழா தேதி போறவங்க அது மாதிரி வந்தாங்க அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க 8:30 மணி அந்த ஊர்ல தேர் எப்போதும் எனக்கு தெரிஞ்ச 5-4 மணி இருக்கு 5 மணி 6 மணிக்குள்ள வந்து தேரை நிறுத்திடுவாங்க இந்த கட்டாயம் அதே 3வது மணி வச்சு தேரை 4வது மணி கொண்டு கூட இல்லை அந்த பசங்க அந்த தேர் இருந்த பசங்க இளைஞர் புத்தக இளைஞர் சங்க குறிக்க முடியும் வந்து 6வது பையன் மட்டும் தெரியல சார் நம்ம பையன் கலவரம் கோயிலுக்கு போன கலவரம் அவங்க வேலைக்கு போச்சு பையனுக்கு அப்புறம் அவங்க போன் அப்புறம் அங்க போராட்டம் பண்ணி நந்தரவனை எல்லாம் போராட்டம் பண்ணி ஒரு சட்டத்துறை அமைச்சிருக்காங்க அப்ப கூட 2 நாள் சேர்ந்து வந்தார் எல்லாருக்கும் கூட கேட்டேன் 2 பகல் 2 நைட் ஆச்சு எவ்வளவு போனீங்க பக்கத்துல அங்க இருந்து அவங்க நல்லதே தான் அவர் வந்து போனாங்க எங்க போனீங்க அதை பத்தி யோசிக்கல ஒரு கட்சிக்கார கோயில் இடத்தை வாங்கி தனிப்பட்ட முறையில நீங்க வந்து புகார் கொடுத்துருக்கீங்களா உங்க பேர்ல தனியா இந்த பொறுப்புல தனி புகார் கொடுக்கணும் உங்களுக்கு சார்பாக ஏதாவது நிவாரணம் அரசுல இருந்து ரெசிஸ்ட் ஏதாவது கொடுத்தாங்களா செக் எதுவும் கொடுத்தாங்களா அதோட ஒரு எரிஞ்ச வீட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க சார் இங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க வாங்கி ஒருத்தர் எழுதி வச்சு வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க டாக்டர் வச்சிருக்கேன் ஆமா நீங்க தனி புகார் கொடுக்கணும் இந்த வக்கீல் வருவாங்க தனியா புகார் சொல்லுவாங்க நீங்க புகார் என்ன சொல்றாங்க என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்லுங்க தலைவர் வந்து முதலமைச்சர் நீதிமன்ற அரசியல் நிவாரணம் வந்து வரைவாங்க
சார் நமக்கு அரசு வழங்குதோ வழங்கலையோ அதெல்லாம் கூட வேண்டியதில்லை சார். எங்களுக்கு அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு அந்த கோயில் எங்க இடம் சார், அது ஆதிதிராவிடர் மன்றம் கட்டி கொடுத்துருக்காங்க. எங்க முப்பாட்டைக்கு கும்பிட்டு இடம் அடைக்கலங்க தான் ஐயனார். அந்த இடத்தை விட்டா அவங்க ஊர்ல 18 கிராமம் இருக்காங்க. அவங்க ஊர்ல பிரமுக எல்லாரும் வச்சிருக்காங்க. அது அவங்க அதுல நாங்க கேட்கல. அவங்க போய் அதுல விளையாட வேண்டிய சார். நாங்க அதைத்தாங்க எங்க இடத்த மட்டும் எங்க கோயில் இடத்த மட்டும் நம்ம இடம். நம்ம பசங்க அந்த காலத்துல ஒரு வாலிபால் விளையாண்டுட்டாங்க. குடியிருப்பு பகுதியில டாஸ்மாக் இருக்கு. வேலைக்கு போயிட்டு இகனைக்கு வர முடியல. ஆமா சார் இருக்குது. காந்தியோட ஆசிரம் படிச்சுட்டு அந்த ஒரு இடம் எங்க கோயில் இடம் எங்க இடத்த வாங்கிட்டு கோயில் இடம் இருக்கு. இந்த இருக்கு சார். நீங்க போலீஸ் ஸ்டேஷன் பையனுக்கு பாதுகாப்பு வேணும் சார். அது ஒண்ணும் எனக்கு ஒரு பையன் தான் சார் வச்சிருக்கான். ஒரு பொண்ணு நம்ம கட்சிக்கு பயப்படாதீங்க. மாப்பிள்ளை யூயா இருக்காரு. இல்ல அம்மா பயப்படாதீங்க. அந்த பேர பிள்ளைகளை வச்சுட்டு நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு கதாசாரம் வந்ததுக்கு அந்த கல்ல அடிச்சு கல்ல கதவை வந்து முடிஞ்சாங்க. என்னால தாக்கிக்கிறாங்க. கல் அடிச்சு வளர்ந்துருக்கா? ஆமா இது கல்ல அடிச்சு வளர்ந்துருக்காங்க. கதவை லாக் பண்ணிட்டு உள்ளே நாங்க லாக் பண்ணிட்டு உள்ளே இருக்கோம். பேர கல்ல வச்சு உடைச்சு உள்ள போறதுக்கு முயற்சி பண்றாங்க. அது ஏதோ கனமான கதவு, வலிமையான கதவுல தான் தப்பிச்சு உயர்வு. சரி எதுவும் கவலைப்படாத, பையனுக்கு ஒண்ணும் ஆகாது. ஒன்னாகாது ஒன்னாகாது. கவலைப்படாம இருக்கு. கவலைப்படாம இருக்கு. அதெல்லாம் ஒன்னாகாது. கவலைப்படாம போய் கையேந்தி சம்பாதிச்சு நாங்க கட்சியில இருந்து கார் அவனே காருக்கு கூட்டம் வந்து அவனே கார் எடுத்துங்க. அம்பேத்கர் சொல்லக்கூடாது. இதுல இருந்து அங்க வரைக்கும் தோரணம் லைட் கட்டி பசங்க படிக்கிற பசங்க கொடுத்தாங்க. அவனால முடிஞ்சதை சேதுபதிங்கிறது ஒரே பையன் அவன் ஒரு தாக்கி ஒரு பிள்ளை தான். அவனுக்கு நீங்க பாதுகாப்பு அவன் மேல ஊர்ல ரொம்ப கொடுமை ரொம்ப வாட்ஸ்அப்ல அனுப்பி இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் தான் இந்த கோயிலுக்காக முன்னேறிக்கணும் பண்ணது சார். இதனால ராஜதுரைய பிடிக்க முடியல. கட்சிக்காரங்க எங்கிட்ட தூக்கிட்டாங்க. இவன் வந்து பாதுகாப்புல எல்லாமே வக்கீல் கிட்ட பேசும் பொழுது நைட்டு செல்ல வச்சு தூக்கிட்டாங்க. எனக்கு அவர் இங்க இருக்கும்போது எனக்கு போன்ல பேசினார். அவனும் ஒரு பிள்ளைதான் சார். ரெண்டு பொண்ணு அவ கதறாங்க. ஆஸ்பத்திரியில நாங்க அட்மிட் ஆகி நேற்று நேரமா தான் வீட்டுக்கு வந்தோம். எனக்கு அந்த கல் அது பெட்ரூம்ல விழுந்த கல் வந்து குடுல விழுந்துருச்சு. வந்து இன்னும் ஒரு வேலையுமே செய்ய முடியல இருக்கிறேன். எனக்கு அது பழகுங்க 2 பேருக்கும் 6 பேருக்கும் எந்த பிரச்சனை இல்லாம பண்ணி விடலாம். சார் வேற எனக்கு எல்லாம் போனதை பத்தி எல்லாம் நான் கவலையே பண்ணல. என் பிள்ளை நல்லா இருந்தா வாங்கிக்கிறேன். எனக்கு இது ஒண்ணு வேணும். கவலைப்படாதீங்கம்மா, தைரியமா இருங்க. அண்ணன் எல்லாமே நம்ம பாத்துட்டு இருக்கிறோம். நம்ம கட்சி சார்பா பாத்துட்டு இருக்கிறோம். தலைவர் சொல்லிதான் வந்திருக்கிறோம். திருமாவளவன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சொன்ன முதலமைச்சர் சந்திச்சு பேசிட்டாங்க. திருப்பி விஷயமா வந்து அதிகாரிகள்ட்டையும் பேசிட்டு இருக்காங்க. அதனால வந்து அதை பத்தி கவலைப்படாதீங்க. காவல்துறையுடைய ஒடுக்குமுறையும் வந்து எல்லாரும் வந்து பாத்துட்டு தான் இருக்காங்க, பேசிட்டு தான் இருக்காங்க. நீங்க வந்து சேதுபதிக்கு ராஜதுரைக்கு ரொம்ப முக்கியமா நீங்க அறிவிக்கணும் சார். அவங்கள வந்து இங்க 18 படி ரொம்ப காட்டத்துல இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் தான் இந்த கோயில் பிரச்சனையில சந்திச்சது. இவங்கள கொல்லணும் இந்த வெறி அவங்ககிட்ட இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்றேன். பிள்ளைகள் 2 உடனே அவர்கிட்டே வச்சுக்கலாம் கூட நான் கவலைப்பட
ஆகாது சார். ஆனா பேசுவாங்க. இந்த வீட்டுல இருந்து 150 மூட்டை அரிசி நம்ம மக்களுக்கு பூரா கொடுத்துருக்கோம். இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து இதுல இவ்வளவு நம்ம புயல் மக்களுக்கு பூரா தம்பி பேர நேமராவே தலைவிட்டு சொல்லிருக்கோம். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. கட்சி பாத்துக்கோம். சேதுபதி இவங்க 2 பேரும் 2 பேருக்கு நீங்க அண்ணன்கிட்டே ஒண்ணும் ஆகாத கவலைப்படாதீங்க. நாங்க இருக்கிறோம், தலைவர் இருக்கிறாங்க. இது ஃப்ரீயா இருங்க. நானும் உங்க பிள்ளைங்க தான், அதனால கவலைப்படாம இருங்க. அதனால ஒண்ணும் ஆகாது. காசு பணத்தை பத்தி எப்படினாலும் சமாளிச்சு மணிமாறு, ராஜதுரை, சேதுபதி மெயினா இருக்கிறாங்க. அந்த 15 சரி, இந்த கட்சியில பாத்தீங்களா வழியில இந்த கட்சிக்கு அம்பேத்கர் இளைஞர் போர்டு அவர் மெய்யனாத வச்சு இந்த மாதிரி கேஸ் போடுறாங்க, இந்த மாதிரி வாட்ஸ் போடுறாங்க, சட்டத்துல கேக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனை. போடுனா நைட்டு அம்பேத்கர் பிறந்த நாள் கொண்டாட விடிய கட்டுவட்டை அடிச்சுட்டு விடிய 5 பேர் வேட்டைக்கு முகத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த கட்டுவட்டுக்கு காவல் இவங்க டீ வாங்கி அதை கொடுத்து, காப்பி வாங்கி அதை கொடுத்து, இவங்க 2 பேரும் வந்து போறாங்க. என்னடா அங்க 5 பேர் படுக்க வச்சிருக்கிறோமா, இல்லைன்னா கிழிச்சிருவாங்க, காலையில நாங்க அவரை கும்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் 2 மணி வரைக்கும் பாக்குறேன். என்னடா காணுமே, எங்கடா இருக்கிறாங்க? நான் தெற்கு முகத்துலதாமா இருக்கிறேன், இருமா ஐயா கட்டவுட்டுக்காக உட்காந்துருக்கிறோமா 10 பேரு அப்படின்ட்டு அங்க டீ வாங்கி கொடுத்துட்டு இங்க 3 மணிக்கு எனக்கு டீ கொண்டு போறாங்க. நாங்கனே கடந்து கேட்கறேன். அதே மாதிரி ஒவ்வொரு கட் அவுட் வச்சு அவங்க போய் அங்க நித்திர முடிக்கணும். ஒவ்வொரு கட் அவுட் வச்சு அங்க போய் நித்திர முடிக்கணும். இதே மாதிரி நடக்குது. அதுக்கெல்லாம் தைரியமா இருக்கு. சரி, தைரியமா இருக்கு. எந்த பிரச்சனையும் வர தைரியமா முடிஞ்ச ஒத்துழைப்பு கொடுங்க சார். 100% என் பையனுக்கு எந்த மனசுல என்ன தோணுதோ சொல்லுங்க. அது விடுங்க. தலைவர் அனுப்பிச்சு வந்திருக்காங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? சரி. நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கீங்களா? இல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, வந்த உடனே இங்க எல்லாம் அடிச்சு அப்படிதானம்மா? வீட்டுல தலைவர் அனுப்பிச்சு வந்திருக்காங்க, நான் சொன்னேன்ல. மண்டபம் பாத்திரம்லாம் இல்ல, வேலைக்கு சும்மா வேலை வாக்குமூலம் வாங்கினாங்களா? போலீஸ் சரி வருவாங்க. இயல்பு நிலை திரும்புற வரைக்கும் மெடிக்கல் இருந்தாங்க, கொண்டு போயிட்டாங்க. விருந்தாடி வந்த பையன் மாரியம்மா மகன் 4 பேர் இருக்காரு. எடுத்துடலாமா? பேர் என்னம்மா? கோகுல் மருமகன் திருநாவுக்கு விருந்தாடி வந்த பையன். விருந்தாடி வந்தவங்க வந்து சாப்பிட கூட இல்லையா? 6 மணிக்கு
ஏற்கனவே விரைவில் பிளான் சார் 8 மணிக்கு சண்டை 8 மணிக்கு 10 மணி வரை ஆளு வச்சு அங்கே ஏறி வந்து அழைக்கிறாங்க. பிள்ளையெல்லாம் ஆம்பளை பிள்ளையெல்லாம் அங்கே என்ன பண்ண முடியும் எல்லாம் வீட்டுல போய் இந்த வீட்டுல தான் எல்லாரும் மாறிக்கணும். ஐயா பேர் சொல்லுவாரு. நீங்க நம்ம குடும்பத்துல பையன் சொத்தெல்லாம் இருக்கட்டும், நீங்க வேலைக்கு போறீங்களா? வேலைக்கு எந்த வேலைக்கு இப்ப போறீங்களா? ஏன் போகல? யார் அழைக்கல? குடியான விட அழைக்கல. வேலை வெட்டி இல்ல, 15 நாளா இருக்கிறாங்க. வழி இல்ல வேலை வெட்டிக்கு போவோம். இப்ப சண்டை நல்லா போக முடியல, பாதிப்பு மனசுல அச்சம் மரமா உள்ள விட்டாரு. இப்ப இருக்கோம் நிவாரணம் கொடுக்கல. என்ன எதுனோட வந்து பாக்கல நிவாரணம் எதுவும் வரல. இல்ல சார் இல்ல வேலை போனதான் சார். அன்னைக்கு என்ன கூலி வேலைதான் சார் சாப்பிடுறேன். நானும் பொம்பளை பிள்ளை அந்த பிள்ளைய கட்டிட்டேன்னு கடன் கட்ட முடியல. எல்லாரும் இங்க வந்து பார்த்து கணக்கெடுத்து எத்தனை வீடு பாதிப்பு, நேரடி பாதிப்பு இதை ஒட்டி அச்சப்பட்டிருக்கவங்க எத்தனை பேர் கணக்கெடுத்து நேரம் வந்து தலையாரி கொண்டு வந்து கொடுத்துருக்கணும். ஒரு அரிசியை போட்டுருக்கணும். இல்ல சமைச்சு சாப்பிட முடியாதா? ஹோட்டல்ல சொல்லி விட்டுருக்கணும். ஹோட்டல்ல சொல்ல வேணாம் சார். சோறை கொடுத்தா நம்ம சமைச்சு அரிசியை ஏதாவது கொடுத்தா நாங்க சாப்பிடுவோம். பண்ணணும் சொல்லுங்க. இந்த நாங்க 2 பேர் தான் சார் இருக்கோம். வேலை பார்க்க முடியாது. வேலைக்குதான் கூப்பிடலையா? அங்கதான் வேலை. அவங்க கூப்பிட மாட்டாங்க. நம்மளும் போக முடியாது. அடிச்சதை தொடச்சிக்கிட்டு போக முடியாது. இப்பவே கீழே மீதுட்டாங்க. கடைக்கு போனாலே பயந்து பாத்துக்கோமா. தலைவர் சொல்லிதான் வந்திருக்கிறாங்க. தலைவர் நேரடியா இத ரொம்ப வருத்தத்திலையும் வேதனையிலையும் இருக்காரு. இந்த பகுதியோட சூழ்நிலை இப்படி இருக்கு, நம்ம மக்களும் மைனாரிட்டியா இருக்கிறாங்க, ரொம்ப வருத்தத்துல ஆடு மாடை எதைய ஒண்ணுமே பண்ண முடியாது சார். அடிக்கிற நைட்டு பகல இருந்தா கூட இல்ல இருந்தாலும் சொல்லிடலாம். நைட்ல ஒண்ணுமே தெரியாது. இல்லையா? 8 மணில இருந்து காலையில 6 மணி டீ கடைக்கெல்லாம் போகும்ல, நீங்க போவீங்களா? அங்க பக்கம்லாம் அது மாதிரி உண்டா? இப்ப புரியுது. கடைக்கெல்லாம் போறான் ஒரு 1/2 மணி நேரம் அச்சத்தோட போறான். பொருட்கள்லாம் வாங்குறது அந்த இதுதான் போகும். ஒரு மணி நேரம் டீ பால் எதுவுமே குடுக்கல. யாருக்கு? நம்ம சாதிக்கு இல்லைன்னுட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று கொடுத்துட்டாங்க. நல்லா பழகுறாங்க. காசு கொடுத்துதான் நம்ம வாங்குறோம், அவங்க காசு கொடுத்துதான் விக்கிறோம். ஆமா, அதையும் கொடுக்க மாட்டாங்க. வாங்க வாங்க. மைக் இல்ல, மைக் இல்ல, மைக் இல்ல. சரி இருக்கட்டும், வாங்க. அந்த பாருங்க சந்தனம், அந்த சந்தனம் போட்டது இந்த ஓடு, இந்த வீடு எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க. மெயின் கேட் அடிச்சிருக்காங்க. பொம்பளை பிள்ளைங்க சார் அதிகமா இருக்குங்க. இந்த வீட்டு கதவெல்லாம் ஒரு 8:30-9 மணிக்கு தான் வரும். அங்க சரக்கு அடிச்சுக்கிட்டு அங்க ரோட்டோட முகப்பிலே உட்கார்ந்து இருக்கிறாங்க. சைக்கிள் விட்டு மோதுறது, சும்மா விசில் அடிக்கிறது, பேசுவாங்களா? அந்த டாஸ்மாக் கும்பலா உட்காந்து இந்த இடத்துல சரக்கு வாங்கிட்டு அந்த ஓரமா வந்துருது. கும்பலா ரவுண்டா உட்காந்துட்டு சைடு எல்லாம் வாங்கி வச்சுட்டு அடிக்கிறது. எல்லாரும் இது இல்ல, எல்லாரும் கொண்டு பிள்ளைகளும் போக முடியல ரோட்ல. குடியிருப்புல டாஸ்மார்க் வச்சு கேட்டா போலீஸ் வச்சு அடிக்கிறாங்க.
ஓடுகிறதெல்லாம் மேல அடிச்சு ஏத்தி எடுத்து அது வந்து 9 பொங்கல் ஆயிடுச்சு. ஆமா அடிச்சு உடைச்சாதான் இப்படி உடைச்சாதான் என்ன பண்ணாலும் நாங்க அங்கே ஓடிட்டேன். ஒரே ஒரு நல்லா தண்ணியா பேந்துருச்சு சைடுல குத்தி கிடைச்சிருவாங்க போயிடுச்சு. ரெண்டு மணி இருக்குப்பா. 2 மணி நீரோ திருச்சி அது போடுறதுன்னா ரொம்ப முடியெல்லாம் எடுத்தது அது இங்கதான் சார் படுத்துறாங்க. ஆம்பளை வரவிடல எல்லாருக்கும் காயம். அவங்க மருமையனுக்கு எங்க மருமையன் அவளுக்கு காயம். எல்லாரும் அவங்களே வச்சு உட்காந்துருக்கா எல்லாரும். அப்புறம் போலீஸ் வண்டியில ஏற்றி போனாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டான் சார் அன்னைக்கு நைட்டு. ஒரு 12:30 மணிக்குள்ள போலீஸ் வண்டி ஏத்திட்டு போனது அப்பயா? நான் தான் பேசுறேன். சேதுபதி சொல்லி நான் தான் பேசுறேன். உங்களை ஏத்திட்டு நான் தான் பேசுறேன். நல்லா அடிச்சு போலீஸ்க்கெல்லாம் அடிச்சா போலீஸ்க்கெல்லாம் அடி கையில ரெண்டு ஜன்னலையும் உடைச்சி பாத்ரூம் எல்லாம் உடைச்சி கதவை பாருங்க. அது நர்ஸ் தானே? இந்த கலவரத்துக்கு பிறகு மொட்டை எடுத்தது. ஆமா சொன்னார். இப்ப இவங்கெல்லாம் வந்து வழக்கிலேயே வரல சொல்லுங்க. வரல. ஆமா மறைக்கிறான். இவங்க ஒரு மனுதாரரு. இந்த பொருளோட சேத மதிப்பு இதெல்லாம் செப்பரேட் கம்ப்ளைண்டா கொடுக்கணும். என்ன பண்ணிட்டு அடிபட்டு அதுக்கப்புறம் இங்க ஒரு வருஷம் வந்துட்டு அதுக்கப்புறம் இங்க ஒரு 4 எல்லாத்தையும் என்ன படிச்சிருக்காப்ல? அதுக்கு முன்னாடி அப்புறம் கவர்மெண்ட்ல சிஎல கண்டக்டர் எடுத்தாங்களா? ஆமா அதுதான் போயிட்டு இருந்தேன். அது போயிட்டு முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப சென்னை போயிட்டு வந்தாராம். அது எனக்கு தெரியல, இதுதான் தெரியும். சென்னை போயிட்டு வந்தாரு. டீசல்ல நின்று நான் இறங்கி சும்மா நின்ன வண்டி திருச்சி. போன் வந்துச்சு 3 மணிக்கு. கரெக்டா 1 மணி 12 மணிக்கு அடிபட்டது. காலையில 3 மணிக்கு தான் போன் வந்துச்சு.
இந்த டாக்டரே வச்சிருக்கு. இல்ல ஸ்கல் ஓபன் பண்ணிடலாம் சார். தெரியல என்ன ஞாபகம் நான் ஒண்ணு சொல்லி அப்படியே உங்களுக்கு தம்பியா அண்ணன் அவ்வளவுதான் இருங்க. அரசாங்கம் மறைக்கிறாங்க. நம்ம வெளியில போட்டு தலைவர் திருமாவளவன் எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க, எங்களுக்கு உதவி பண்ண சொல்லுங்க. வந்தாங்க ஒரு தடவை நிவாரணம் வந்தாங்க, பிஎல் போது வந்தாங்க. நம்ம எஸ்சிஎஸ்டி அதன்படியே இந்த டைமெல்லாம் உண்டு. அதெல்லாம் கவலைப்படாம தைரியமா இருக்கு. தைரியமா இருக்கு. தைரியம் முக்கியம். இது ஒண்ணும் ஆகாது. தலைவர் வந்து முதலமைச்சர் பேசிருக்காங்க. நீங்க போய் சொல்லுங்க, அந்த மாதிரி எத்தனை வீடு அடிபட்டு வருவாங்க. முதலமைச்சர் பேசிருக்காங்க, அதிகாரிகள் பேசிருக்காங்க, காவல்துறை பேசிருக்காங்க. எல்லாமும் வந்து பாதுகாப்பு நடத்துவாங்க. தைரியமா இருங்க. சீக்கிரம் வந்து மீன் வந்துடலாம். தன்னம்பிக்கையா போல்டா இருக்காப்ல. எங்க பாத்துக்கிட்டு நல்ல ஹாஸ்பிட்டல் தொடர்ந்து ஆனா மன உறுதியோட இருக்காப்ல, நல்ல டேலண்டா இருக்காப்ல. கஷ்டம் எல்லாத்தையும் போட்டு ஒரே உடம்பு ஓடிட்டாங்க. கொண்டு வந்தது எங்கள்ட்ட ஏது சார்? இங்க பாருங்க, இந்த போருடு வச்சிருந்தாங்க. இந்த இது சொன்னவன் நீ மட்டும்தான். அடிமையின் தேசத்தில் அவமான இருட்டில் குட்டுப்பட்டு கூன்விழுந்து நடைபெணமாய் ரசிக்கப்பட்டு அல்லல்விட்டு கிடந்தவனை அறிவாயுதம் தூக்கச் சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கராய் இங்கு பிறந்தவன் நீ மட்டும்தான். ஒரு மெல்லிய வேறுபாடு, அவர் மராட்டியத்தில் பிறந்த திருமா, நீ தமிழ்நாட்டில் பிறந்த அம்பேத்கர். அடிமை கொடுமை மடமை முடமை கெடுமை கணங்களை சுட்டவன், வறுமை சிறுமை வெறுமை பொறுமை இருமை இனங்களை மீட்டவன், ஏழ்மை இழிமை மேன்மை கீழ்மை தாழ்மை தடைகளை உடைத்தவன், வாய்மை தூய்மை நேர்மை கூர்மை தாய்மை நெறிகளை படித்தவன், திறமை பெருமை திறமை கடமை உரிமை பண்புகள் அறிந்தவன், எளிமை வலிமை இளமை வளமை முழுமை தலைமையில் சிறந்தவன், அவன்தான் எங்கள் திருமா, அடடா அவன் போல் உலகில் வருமா, அவன்தான் எங்கள் திருமா, அடடா அவன் போல் உலகில் வருமா. உன் வருகைக்கு பின்தான் வீழ்த்தப்பட்டு கிடந்த சமூகத்தின் விழிகளில் வெளிச்சம் தென்பட்டது. நீ வாழ் வீசிய பிறகுதான் சாதி கொடுமைகளின் தலைகள் அறுக்கப்பட்டு தரையில் சிதறின. ஆண்டான் என்றும் அடிமை என்றும் பிரித்து வைத்த வேதங்களின் ஆணிவேரில் வெடிகுண்டாய் விழுந்தவன் நீ. கீழ் என்றும் மேல் என்றும் கட்ட வைத்த சாத்திர கோட்டைகளை தகர்த்து தரைவட்டமாக்கியவன் நீ. உன் மீசை வானம் பார்த்த பிறகுதான் வஞ்சிக்கப்பட்ட இனம் வாழ்க்கையை பார்த்தது. உன் கைகள் நட்சத்திரம் வரைந்த பிறகுதான் நசுக்கப்பட்ட வர்க்கம் நம்பிக்கையை பெற்றது. வாழ் கைமாறுகிற போது வாழ்க்கை மாறும் என்றாய். வாழ்க்கையை மட்டுமல்ல, நீ ஒரு வரலாற்றையே மாற்றி இருக்கிறாய். காலங்காலமாய் கூட்டுப்புடுவாய் குறுகி கிடந்தவனை கருத்தியல் மாற்றத்தால் களமாடச் செய்திருக்கிறார். விதியின் பெயர் சொல்லி வேதனையில் கிடந்தவனை விடுதலை சிறுத்தையாய் வெகுண்டு எழச் செய்திருக்கிறார். வன்கொடுமைக்கு எதிராய் ஆதி தமிழ் சாதி அறிவாயுதம் தூக்க கற்றுத்தந்த கரிகால் வளவன் நீ. வஞ்சகமும் துரோகமும் வீசிய வலையை சினத்தால் அறுத்தெறிந்த சிறுத்தை நீ. தேநீர் கடையில் இரட்டை குவளை, செருப்பணியாத பாதங்கள், இடுப்பில் துண்டு ஏளன பார்வை, தொட்டால் தீட்டு தூரத்தில் நில், பண்ணை அடிமை பார்த்தால் பாவம், கக்கத்தில் சட்டை கைகட்டி பேசு, குனிந்து நட குரல் உயர்த்தாதே சாமி எனச் சொல் சாணமல்லு, சாப்பறை அடி சாவுக்கு ஆடு சவக்குடி தோண்டு சல்லிக்காசு சம்பளம், மாடு ஆடு ஓட்டு மறைவாயிரு வியர்வை சிந்து விளைச்சலரு, பண்ணை கூலியாய் பாடுகள் படு வேதனையில் கிட வெறுங்கையாய் நட போகியம் செய் போராடி சாவு, புறம்போக்கு நிலத்தில் பொங்கி தின், ஊரை குடிசையில் குறுகி கிட கோபம் கூடாது கொடுப்பதை வாங்கு,
20 ஆண்டுகளுக்கு முன் இருந்த இந்த வரலாற்று இடிவை தனி ஒருவனாய் நின்று தகர்த்து 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 தரைமட்டம் செய்தவன் நீ. சாதி கடந்தவர், மதத்தை கடந்தவர், எண்ணத்தை கடந்தவர், நிறத்தை கடந்தவர், மொழிய கடந்தவர், முகத்தை கடந்தவர், தேசம் கடந்தவர், தசைய கடந்தவர், கண்டம் கடந்தவர், கடலை கடந்தவர், கடவுள் கடந்தவர், காத்த கடந்தவர், வேதனையில் வாழ்ந்தவன வேறிருந்து வீழ்ந்தவன தோல் கொடுத்து மீட்டவர் திருமா. இவ சொந்தம் போல சொத்து சோகம் வருமா? வேதனையில் வாழ்ந்தவன வேறிருந்து